அடால்ஃப் ஹிட்லர். இந்த பேரை சொன்னாலே நம்ம மனசுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது யூதர்களை தேடி தேடி கொன்னது மட்டும் இல்லாமல் உலகத்தோடைய மிகப்பெரிய சர்வாதிகாரியாகவும் இருந்த ஒரு மனுஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மனசுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த இடத்துல யூதர்களை தேடி தேடி ஹிட்லர் எதுக்காக கொல்லணும்? யூதர்கள் மேலே அவருக்கு அவ்வளோ கொலவெறி வந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன? ஹிட்லரோட வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்தில் இராணுவத்தில் சேர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவருடைய சின்ன வயசு வாழ்க்கை என்ன மாதிரி இருந்திருக்கும்? இப்படி இருக்க எல்லா கேள்விகளுக்கும் நம்மளுக்கு விடை வேணும் அப்படின்னா வரலாற்றில் கொஞ்சம் பின்னோக்கி பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கும். என்னோட பயணம் பண்ண நீங்களும் தயாராகுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை த பை, என்னுடைய பேர் சேகர். வெல்கம் டு த அப்பா அம்மா ஜெர்மனி உலகப்போர். ஏப்ரல் 20, 1889 அடால்ஃப் ஹிட்லர் இந்த வருஷம் தான் பிறக்கிறாரு. அதுவும் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மனி எல்லை பகுதிக்கு நடுவில் இருக்க ஒரு நதிக்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு டவுனில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கக்கூடிய தம்பதிக்கு குழந்தையாக பிறக்கிறாரு அடால்ஃப் ஹிட்லர். அதுவும் அந்த ஃபேமிலியில் மொத்தம் ஹிட்லரோட பிறந்தது 6 குழந்தைகள். அது 4வது குழந்தையாக தான் அடால்ஃப் ஹிட்லரே பிறந்திருக்காரு. அது என்னப்பா அடால்ஃப்ங்கிற வார்த்தையே புதுசாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் இந்த அடால்ஃப்ங்கிற வார்த்தை ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் பரவலாக நிறைய பேருக்கு வைக்கப்பட்டு இருந்த ஒரு பேர் அந்த காலகட்டத்தில். ஆனால் உண்மையில் இந்த அடால்ஃப்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அடால்ஃப் அப்படிங்கிறது மரியாதைக்குரிய ஓநாய் அப்படின்னு ஜெர்மனி மொழியில் சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த அடால்ஃபுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அதுதான் புகழ்பெற்ற போர் வீரர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹானரபிள் வாரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிட்லரும் அவருடைய ஃபேமிலியும் வசித்த அந்த டவுனுடைய பேர் அப்படிங்கிறது பர்னூன் ஐமின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டவுன். இங்கே தான் மொத்த குடும்பமாக அவங்க வசிச்சுட்டு வராங்க. நம்மளுக்குலாம் நம்மளோட சின்ன வயசுலேருந்து ஏதாச்சும் ஒரு நினைவுகள் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒன்றாச்சும் இருக்கும். அந்த சைல்ட்ஹுட் மெமரியை நம்ம எப்போமாச்சும் நினச்சி பார்த்து சிலதை ஃபீல் பண்ணுவோம், சிலதை என்ஜாய் பண்ணுவோம். அது திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஏங்குற விஷயங்கள் கூட இருக்குது. ஆனால் அடால்ஃப் ஹிட்லருடைய சைல்ட்ஹுட் மெமரியா அவருக்கு இருந்த அந்த சைல்ட்ஹுட் மெமரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி போயிருவீங்க. ஹிட்லர் கூட பிறந்த 3 அண்ணனுங்க, ஒரு தங்கச்சி. இவங்க 4 பேருமே ஹிட்லர் கண்ணு முன்னாடி இறந்து போகிறத அவர் பார்த்திருக்காரு. ஹிட்லருடைய கடைசி காலம் வரைக்கும் அவருடைய சைல்ட்ஹுட் மெமரியா இந்த ஒரு சம்பவம் தான் அவரோட மைண்ட்ல இருந்திருக்கு. ஹிட்லருடைய அப்பாவுடைய பேர் ஆலோஸ் ஹிட்லர். அதே மாதிரி ஹிட்லருடைய அம்மாவுடைய பேர் கிளாரா ஹிட்லர். தன்னுடைய சகோதரர்கள் இறந்து போனத சம்பவத்தை சின்ன வயசுல பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிகிற வயசு வந்ததுக்கு அப்புறம் ஹிட்லருடைய வாழ்க்கை ரொம்ப கொடூரமாகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். ஹிட்லருடைய அப்பாவான ஆலோஸ் ஹிட்லர் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய குடியாரராக அப்போ இருந்திருக்காரு. ஸோ இந்த குடிச்சிட்டு வரக்கூடிய பழக்கம் அவருக்கு தினமும் நிறையாவே இருந்திருக்கு. இப்படி வரக்கூடிய அவர் வீட்டுக்கு வந்த உடனே எந்த சம்பவம் நடந்தாலும் சரி, தப்பாக நடந்தாலும் சரி, சரியாக நடந்தாலும் சரி, அதுக்கு ஹிட்லர் தான் காரணம்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடிக்கிற பழக்கம் அவருடைய அப்பாவுக்கு ரொம்ப காலமாக இருந்திருக்கு. அதுக்குன்னு அந்த அடி சாதாரண அடி கிடையாது. அடிக்கிற அடியில் மயங்கி கீழே விழுற வரைக்கும் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட வேதனையெல்லாம் அனுபவிச்சவர் தான் ஹிட்லர் அவருடைய சின்ன வயசில். இப்படி ஹிட்லர் ஒவ்வொரு தடவையும் அவன் அப்பா கிட்ட அடி வாங்கும் போது குறுக்க வந்து விழுந்து தன்னை காப்பாற்றினது யாருன்னா ஹிட்லருடைய அம்மாவான கிளாரா ஹிட்லர் தான். அப்படி ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய மகனை தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து அடி வாங்குறதுக்கு காப்பாற்றுறதுக்காக குறுக்க வந்து விழும்போதெல்லாம் நிறைய அடிகள் ஹிட்லருடைய அம்மா மேலேயும் விழும். அந்த விழுந்த அடியெல்லாம் பொறுத்துக்கிட்டு தன்னோட பிள்ளையை அரவணைப்போட பார்த்துக்கிட்டாங்க கிளாரா ஹிட்லர். இந்த மாதிரி டெய்லி வீட்டில் இந்த சம்பவம் நடக்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் அடி வாங்கின ஹிட்லரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதும் வரதுமா ஹிட்லருடைய அம்மா இருந்திருக்காங்க. இது சம்பந்தமா ஹிட்லருடைய ஃபேமிலி டாக்டரான டாக்டர் எடோவெட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடிக்கடி ஹிட்லருடைய அம்மாவும் ஹிட்லரும் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதெல்லாம் ஹிட்லருக்கு பட்டிருக்க அடியை விட சில நேரங்களில் ஹிட்லருடைய அம்மாவுக்கு அடி பயங்கரமாக பட்டிருக்கும். அப்போ நான் அவங்கள கவனிக்கும் போது அவங்க என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் என்னையை விட்டுருங்க, என்னுடைய பிள்ளைக்கு பாருங்கள், என் பிள்ளை உடம்பை சரி பண்ணுங்க அப்படின்னு தன்னுடைய பையனை எப்போவுமே பாதுகாத்து பொத்தி பொத்தி வச்சிருந்த ஒரு பாசமிகு தாயாக இருந்தாங்க அப்படின்னு டாக்டர் எடோவெட் இப்படி ஒரு அம்மா பையன் பாசத்தை என்னுடைய லைஃப்பில் அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலங்கள் நகர நகர ஹிட்லர் வளர ஆரம்பிக்கிறாரு. வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் ஹைஸ்கூல் போய் சேர்றாரு. அந்த ஹைஸ்கூலில் தான் அவரோட லைஃபுக்கான முதல் பர்பஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. பர்பஸ் மீன்ஸ் இப்போ நமக்கெல்லாம்
நமக்கெல்லாம் எப்படி ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும் அப்படின்லாம் பர்பஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ஹிட்லருக்கும் ஒரு பர்பஸ் அவர் படித்த ஹை ஸ்கூலில் அவருக்கு கிடைக்குது. ஹிட்லருடைய ஹை ஸ்கூலில் லியோபோல்ட் பூச் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி டீச்சர் இருந்தார். இவருக்கு ஜெர்மனினா அவ்வளோ பிடிக்கும், தன்னோட கண்ட்ரியை அவ்வளோ நேசிச்சார். எதுலையுமே ஜெர்மனி தனித்துவமாகவும் சிறப்பாகவும் இருக்கணும் இருக்குது அப்படின்னு எப்பவும் அவருடைய கிளாஸ் ஹவர்ஸில் ஸ்பீச்சை தெரிக்க விட்டுட்டு இருப்பாரு. அந்த கிளாஸ் ஹவர்ஸே ஃபயராக இருக்கும்னு சொல்லுவாங்க. இவரை பற்றி இன்னும் விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு நேஷனலிஸ்ட், அதுவும் ஜெர்மன் நேஷனலிஸ்டாக இருந்திருக்காரு. எந்த அளவுக்கு இவருக்கு ஜெர்மனை பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஜெர்மனி அப்படிங்கிற நாடு ஒரு மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆணித்தரமாக இருந்த ஜெர்மனி நேஷனலிஸ்டில் இவரும் ஒரு ஆளாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஜெர்மனியிலிருந்து பிரிஞ்ச ஒரு கண்ட்ரி தான் ஆஸ்திரியா அப்படிங்கிற ஒரு பக்கத்து நாடு. இந்த ஆஸ்திரியாங்கிற நாடு என்னதான் ஜெர்மனி விட்டு பிரிஞ்சு இருந்தாலும் இந்த ஜெர்மன் நேஷனலிஸ்ட் எல்லாருக்குமே நம்ம எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் பேசுகிறோம், ஒரே ஆளுங்க தான், நம்ம ஏன் பிரிஞ்சு இருக்கணும், நம்ம எல்லாம் ஒன்றா சேரணும், சேர்ந்தாகணும், சேர்க்கணும் அப்படின்னு உறுதியாக இருக்க அந்த ஜெர்மன் நேஷனலிஸ்டில் இவரும் ஒருத்தர். அந்த ஹிஸ்டரி டீச்சர் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் பேசின அந்த தீப்பொறியான பேச்சை எல்லாத்தையுமே கப்புன்னு நெருப்பு மாதிரி பிடிச்சுக்கிட்டாரு அடால்ஃப் ஹிட்லர். இதுக்கப்புறமா ஹிட்லர் தன்னுடைய 17 வயசுல தான் வாழ்ந்துட்டு இருந்த அந்த கிராமத்தை விட்டுட்டு லெபனான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டியை நோக்கி அவர் போறாரு. எப்படி நம்ம ஊர்லலாம் நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் கிராமத்தில் படிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக சிட்டிஸ் போவோம், இல்லாட்டி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஹாபி இருந்துச்சுன்னா அந்த ஹாபிக்காக நம்ம சிட்டியை நோக்கி போவோம், வேலை ஜாபுக்கு இந்த மாதிரிலாம் போவோம்ல, அதே மாதிரி ஹிட்லருக்கு ஒரு ஹாபி இருந்துச்சு. அது என்னன்னா ஆர்ட், பெயிண்டிங். அவருக்கு படம் வரைகிறதுனா அவ்வளோ பிடிக்கும். அந்த படம் வரைகிறதை பற்றி நிறைய கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே லெபனானில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆர்ட் யூனிவர்சிட்டிக்கு இவர் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அந்த யூனிவர்சிட்டியில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் வருஷத்துக்கு 28 பேரை மட்டும்தான் அவங்க செலக்டே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்குன்னு உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். எப்படி நம்மளுக்கு நீட் இருக்கும் மெடிக்கலுக்கு, அதே மாதிரி இது அந்த டயத்தில் ஆர்ட் அந்த மாதிரி பெயிண்டிங் சம்மந்தமாக படிக்கிறதுக்கு ஒரு நீட் எக்ஸாம் மாதிரி. சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக ஹிட்லர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 10 பெயிண்டிங்கை, அவர் மனசில் நினச்ச பெயிண்டிங்கை கொண்டு போய் அவர் கொடுக்குறாரு. ஆனால் அங்கே ஹிட்லர் செலக்ட் ஆனாரான்னு கேட்டால் செலக்ட் ஆகலை. இந்த விஷயம் அவருடைய மனசை மிகப்பெரிய அளவில் நொறுக்கிருச்சுன்னே சொல்லலாம். இதை தாண்டி இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி ஹிட்லரை நோக்கி வருது. ஹிட்லருடைய அம்மா கேன்சர்னால இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி ஹிட்லருடைய காதுக்கு வருது. முதல்ல பெயிண்டிங்கை நம்பி தன்னுடைய கிராமத்திலிருந்து சிட்டியை நோக்கி வந்தார். ஆனால் அங்கேயும் ரிஜெக்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய பாசமான அம்மாவே இழந்துட்டாரு. ஹிட்லரோட லைஃப்ல அவருக்கு பிடிச்ச 2 விஷயம், ஒன்று அம்மா, இன்னொன்று ஆர்ட். இது ரெண்டுமே நம்ம கையை விட்டு போயிடுச்சு, இப்போ இல்லை அப்படின்னு நினைச்ச உடனே ஹிட்லருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அவர் கிராமத்திலேருந்து வந்தப்போ இதில் செலக்ட் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு எந்த ஒரு பிளானுமே பண்ணாம தான் வந்தார். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கேயே ரிஜெக்ட் ஆகி தன்னோட அம்மாவை இறந்ததுக்கப்புறம் அங்கே எங்கேயும் சுற்றிக்கிட்டு கிடைக்கிற சாப்பிட்டுக்கிட்டு கிடைக்கிற இடத்துலலாம் ரோட்லலாம் படுத்து தூங்கி எரிஞ்சிட்டு ஒரு கஷ்டமான வாழ்க்கையை ஹிட்லர் வாழ ஆரம்பிக்கார். இப்படி அவரோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தப்போ அவர் கூட பக்கத்தில் வீடு இல்லாதவங்க படுத்துட்டு இருந்த சில பேர் எந்திரிச்சு எங்கேயோ போகிறத ஹிட்லர் நோட் பண்ணுறாரு. உடனே அவரும் எந்திரிச்சு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃப்ரீ ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. அந்த ஹாஸ்டலில் இந்த மாதிரி வீடு இல்லாதவங்க தங்கிக்கலாம், அதே நேரத்தில் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அங்கே ஹிட்லரும் போய் சேர்ந்து அங்கே தங்கி அங்கேயே இருக்கிறாரு. இப்படி அங்கே சாப்பாடை ஒவ்வொரு நாளும் வாங்கிக்கிட்டு அங்கே கொடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே தங்குறாரு. அப்படி தங்கும் போதெல்லாம் அவரோட மனசில் பல கேள்விகள் ஓடுது. ஒரு கட்டத்தில் அவருக்கு கோபம் தலைக்கு ஏறி நம்மளோட லைஃப்பில் எல்லா விஷயங்களுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்மளாம் சில நேரத்தில் யோசிப்போம்ல, நம்மளோட வாழ்க்கையே இப்படி இருக்குது, இவ்வளோ கஷ்டமான வாழ்க்கையில் நான் ஏன் வாழணும், இது எதுக்கு எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் நம்ம திங்க் பண்ணுவோம்ல. அதே மாதிரி ஹிட்லருடைய மனசில் தன்னோட அப்பா கொடுமைப்படுத்தினாரு, தனக்கு பிடிச்ச அம்மா இறந்து போயிட்டாங்க, தான் கூட பிறந்த சகோதரர்கள் இறந்து போயிட்டாங்க, காலேஜில் சீட்டு கிடைக்கல, இப்போ ஏதோ ஒரு ஹாஸ்டலில் யாரோ கொடுக்குற சாப்பாட்டை ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கிட்டு கொடுக்கறதுக்கு வாங்கிக்கிட்டு பேசாமல் படுத்து கிடந்துட்டு இருக்கேன், அப்படி இப்படின்னு பயங்கரமாக யோசிச்சு அவருக்குள்ள ஒரு கோபம், ஒரு தீ ஜுவாலை எரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் ஹிட்லர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இனிமேல் நான் யாருக்கிட்டையும் ஃப்ரீயாக எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன், ஃப்ரீயாக கொடுக்குற சாப்பாடும் எனக்கு வேண்டாம், இந்த ஹாஸ்டலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே காலி பண்ணி ஹிட்லர் வெளியே வராரு. வெளியே வந்த ஹிட்லர் ரோட்டு ஓரமாக போயிட்டு அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய சில இடங்களில் இருந்துக்கிட்டு அவரோட பெயிண்டிங்கை அவர் வரைகிறாரு. அப்படி வரையும் போது ஒவ்வொரு தடவையும் அந்த பெயிண்டை எல்லாம் பேக் பண்ணுறது
பண்ணுறதுக்கு அந்த டைம்லலாம் நியூஸ் பேப்பர்ஸை பயன்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸை இவரும் பயன்படுத்தினார். அந்த நியூஸ் பேப்பர்ஸை ஹிட்லர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே தான் ஹிட்லருக்கு பாலிடிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் வெறுப்பில் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்த ஹிட்லர் சுற்றி முற்றி எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஜெர்மனியன்ஸ் நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஏதோ கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு தன்னை மாதிரியே ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு கண்ணு திடீர்னு இன்னொரு பக்கம் நிறைய பிஸ்னஸ்மேன்ஸும் நிறைய பணக்காரர்களும் இருக்கிறதையும் நோட் பண்ணுறாரு. அப்படி இருந்த பிஸ்னஸ்மேன்ஸ் அண்ட் ரிச்சான பீப்புள்ஸ் எல்லாருமே ஜெர்மனியன்ஸ் நிறைய பேர் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த எல்லாரும் ஜூஸ், அதாவது யூதர்களாக இருந்திருக்காங்க. இது எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நார்த் இந்தியன்ஸ் வேலை பார்க்குறாங்க. குஜராத், அதுக்கப்புறம் ராஜஸ்தான், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, இந்த மாதிரி நிறைய பகுதியிலேருந்து வந்துலாம் வேலை பார்க்குறாங்களா தங்கி இங்கே இருந்து. இதுக்கு காரணம் நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சென்னை மாதிரியான சிட்டிகளில் அதர் ஸ்டேட்டுக்காரங்க வந்து வேலை பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஜெர்மன் நாட்டுக்குள்ளே மற்ற நாட்டை சேர்ந்த நிறைய ஜூஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணி இங்கே பிஸ்னஸை பண்ணி நிறைய பேர் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே விஷயம் ஹிட்லருடைய கண் பார்வையில் வேற மாதிரி படுது. நம்ம நாட்டு ஜெர்மனியர்கள் நிறைய பேர் பசியாலையும் வறுமையினாலும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதே ஜெர்மனியில் இருந்துக்கிட்டு ஜூஸா இருக்கக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்தவங்க இங்க பிசினஸ் பண்ணி பணக்காரங்களா ஆகிட்டு இருக்காங்க. அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. இது ஏன் அப்படின்னு யோசிச்ச ஹிட்லர் தன்னுடைய வறுமை, தன்னுடைய சின்ன வயசுல நடந்த கொடுமை, அதுக்கப்புறம் கோபம், வெறி, இது எல்லாமே மொத்தமா ஜூஸ் மேல, யூதர்கள் மேல ஹிட்லர் திருப்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம லைஃப்ல பல திட்டங்களை நம்ம தீட்டினாலும் நம்மளோட யூனிவர்ஸ் ஒரு திட்டத்தை அது செயல்படுத்தும் தெரியுமா? அதுதான் ஹிட்லருடைய லைஃப்ல நடந்துச்சு. முதலாம் உலக போர். தன்னுடைய 25வது வயசுல அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியுடைய ராணுவத்தில் போய் சேர்றாரு. இங்க போய் ஹிட்லர் சேர்றதுக்கான காரணம், தன்னுடைய சின்ன வயசுல தன்னுடைய ஹிஸ்டரி டீச்சர் பத்த வச்ச அந்த நெருப்பு காட்டு தீயா பத்திக்குச்சுங்கிற மாதிரி தன்னுடைய ஜெர்மனி நாட்டுக்காக, தன்னுடைய தாய் நாட்டுக்காக சண்டை போடுறதுக்காக ராணுவத்தில் போய் சேர்ந்தாரு ஹிட்லர். வரலாற்றிலேயே ரொம்ப ஃபேமஸான அரிதான புகைப்படம் அப்படின்னா என்ன கேட்டா இந்த ஒரு புகைப்படத்தை தான் சொல்லுவேன். இது ஜெர்மனி வேர்ல்டு வாரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அறிவிக்கும் போது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கண்கள்களில் எல்லாத்துலேயுமே ஐயோ போர் வந்துருச்சுன்னா நம்ம நிறைய விஷயங்கள் இழக்க வேண்டியதாக இருக்குமே, நிறைய உயிர்கள் போகுமே, நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், அப்படி இப்படி பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு பயத்தோடு நிற்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க எல்லாருடைய கண்கள்லையும் கண்ணீரும் பயமும் இருக்குது. ஒரே ஒருத்தர் அந்த கூட்டத்தில் நிற்கிறாரு. அவருடைய கண்களில் எந்த பயமும் இல்லை, எந்த ஒரு பதட்டமும் இல்லை. அவருடைய உடம்புல சிரிப்பு தான் அவருடைய முகத்தில் இருந்திருக்கு. அது வேற யாரும் இல்லை, அந்த மொத்த தலைகளுக்கும் மொத்த தலையா நடுவில் நிற்கிற அடால்ஃப் ஹிட்லர்.